ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கறி தொக்கு பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் ரைஸ் டிஃபனுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்கும். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கறியை இப்போ வேக வச்சுக்க போகிறோம். இப்போ 1/2 கிலோ கறி அதிலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கறி தொக்குக்கு இது மாதிரி முன்னாடியே வேக வச்சு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து திட்டமான தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த கறிலெல்லாம் மிதக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். வெங்காயம் தக்காளியிலெல்லாம் நமக்கு தண்ணி விடும். இப்போ கறியெலாம் நல்லா வெந்துடுது. இப்போ வெந்த கறியை நான் இப்போ சட்டியில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே 3 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகணும். உப்பு நல்லா கொதித்து வருது. இப்போ நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு, நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே விரும்புகிற அளவுக்கு இருக்கும் இந்த கறி தொக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு கிட்ட சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ கறி தொக்கில் சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ கறி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த கறி தொக்கு சாதத்துக்கு, இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.